பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப நாளிலே நாம் திருமண தடைகளுக்கு நீங்க ஜெபம் பண்ண போறோம். அநேக திருமண தடைகள் பார்த்தீங்கன்னா, என் அன்பான தேவ பிள்ளைகளே, திருமணத்துக்கு ஆயத்தமா இருப்பாங்க, நோட்டீஸ் அடிச்சிருப்பாங்க, எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் திருமணம் நின்று போயிருக்கோம், என்கேஜ்மெண்ட்டில் நின்று போயிருக்கோம். இல்லைன்னா இது வரைக்கும் பார்க்க வந்திருப்போம், பிடிக்கலன்னு சொல்லி தள்ளப்பட்டிருக்கோம். வயசு 30 இருக்கும், 35 இருக்கும், 28 இருக்கும், தள்ளி போயிட்டே இருக்கும். அது அநேக பெற்றோருடைய வேதனைகள் பெரிதாக இருக்கும். அழுது கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. அவங்களோட இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்மளோட இணைந்து ஜெபிக்கலாம் திருமண தடைக்காக. சரியா? திருமண தடை உடையதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு என்று ஏற்ற துணையை உண்டு பண்ணியிருக்கேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த நாளிலே ஆண்டவர் ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணும்படியா நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக, ஒரு விடுதலை உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் இரக்கம் பாராட்டுவீராக. அன்பு பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறோம். திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக. என் இயேசுவே, என்னென்னவோ தடை சொல்றாங்கப்பா. என் தேவன் ஆண்டவரை என்னென்னவோ குறை சொல்றாங்கப்பா. என் தேவன் திருமண தடைகள் அவாய்து சென்றும் திருமணம் ஆகாதபடிக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணமாக கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. தடைகள் நீங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது மனம் இறங்குவீராக. கர்த்தர் நீர் அற்புதம் செய்தருளுவீராக. கர்த்தாவே, இப்பொழுதே மனம் இறங்கி அன்பு பிள்ளைகளுக்கு உதவி செய்தருளும், உதவி செய்தருளும் அப்பா. நீர் இரக்கம் பாராட்டுகிற தேவரே, அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாவதாக. அப்பா, தடைகள் நீங்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, நீங்க தானப்பா அந்த பிள்ளைகள், பெண் பிள்ளையுடைய இருதயத்தை பாருங்கப்பா. எவ்வளவு கஷ்டப்படப்பா. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஆண்டவரே அப்பா, இல்லை என்கேஜ்மெண்ட் தடையானாலும் திருமணத்து தடையானாலும் எவ்வளோ வேதனை இருக்கும்ப்பா. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கேன்சல் ஆனால் எவ்வளோ வேதனை இருக்கும்ப்பா. கர்த்தர் இப்பொழுது மனம் இறங்கி அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்தருளுப்பா. இயேசுவே, அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை பாருங்கப்பா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்படுவதாக. தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. என் தேவன் ஆண்டவர் ஏற்ற துணையை கொண்டு வந்து இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தருளும். நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் தடைகளை உடைத்திருக்கிறார், நன்மை செய்ய போறார். கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்கிறார்.